ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணும்போது உங்க மொபைல் ரொம்பவுமே ஹேங் ஆகுதா? அப்பதான் நான் சொல்ல போறேன். இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மொபைல் ஹேங் ஆயிருது ரொம்பவுமே ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஒரு அப்டேட்ல இருந்து எல்லாரோட போனுமே ரொம்பவுமே ஹேங் ஆகுது. எந்த பிளேயருமே ப்ளே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனால எல்லா பிளேயரோட மொபைலுமே ஹேங் ஆகுதுன்னு கேம்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. கருணாகரன் ஃப்ரீ ஃபயர் இருக்க செட்டிங் எல்லாமே FBSல ஹையா வச்சுட்டான். அதனாலதான் நம்ம ஓல்டு பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸோட போன்லாம் ரொம்பவுமே தாங்க மாட்டுக்கு. இந்த ஒரு லேக் சொல்லிச்சு இப்போ உங்க மொபைலுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு நீ இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லேக் ப்ராப்ளத்துக்கு பார்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க அன்பா, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா பேக்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு பேக்டி ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அதை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல கீழே லாஸ்ட் அலோ பேக்ரவுண்ட் யூசேஜ் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைல்ல வந்து ஆர்டிமிஷன் ஒன்று இருக்கும். அதை நான் வந்து ரெஸ்ட்ரிகேட்டர்ல வந்து மாத்திக்கிறணும். இந்த ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணனால நம்மளுக்கு என்ன ப்ரோ யூஸ் இருக்கு நீங்க கேட்பீங்க. இந்த ஒரு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணனால நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்ல ஆடும்போது ரொம்பவுமே போன் ஹீட் ஆகும். அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது உங்களுக்கு சார்ஜ் கம்மியா தான் இறங்கும். இதனால உங்க போன் லேக் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நீங்க அதே நேரமா ஃப்ரீ ஃபயர் ஆடலாம். சரி வாங்க நம்ம அடுத்த செட்டிங்கை நம்ம பாத்திரலாம். அடுத்த செட்டிங்கை நம்ம ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற ஒரு சில செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுல இருந்து தான் நம்ம போன் நிறைய நம்மளுக்கு லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டிஸ்பிளேல போயிட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனா உங்களுக்கு கீழே நான் டச் ஸ்கிரீன் அந்த எஃபெக்டிவ் லாபி இருக்கும். அந்த ரெண்டையுமே நீங்க ஆஃப்ல பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க மொபைல் சேஃபா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு கீழே சவுண்ட் ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு மியூசிக்கை ஃபுல்லாவே குறைச்சிருங்க. அந்த ஒரு மியூசிக் நம்மளுக்கு தேவையே இல்லை. அடுத்து நீங்க நோட்டிபிகேஷனை டச் பண்ணிக்கோங்க. அதுல கீழே நிறைய இது இருக்கும். அதுல நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. மூணாவதா ஒன்று இருக்கும். அதை தவிர மிச்சம் எல்லாமே ரிஜெக்ட் அண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனாலதான் உங்க மொபைல் ரொம்பவுமே ஹேங் ஆகிட்டு வருது. நான் திருப்பி சொல்றேன், நான் என்னென்ன பண்றேனோ அதையே நீங்க பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்க போன் லேக் ஆகாம இருக்கும். இந்த ஒரு செட்டிங் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து தேவையில்லாத நோட்டிபிகேஷன் எல்லாம் வராது. ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்றதுனால லேக் ப்ராப்ளமும் கொஞ்சம் கம்மியாகும். நான் எதாவது ரிஜெக்ட் அண்ட் ஆஃப் தொட்டேனோ அதை நீங்களும் பண்ணி வச்சிருங்க. அடுத்த செட்டிங் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்க. கெஞ்சி கேட்கிறேன். உங்களுக்காக தான் நான் வாரம் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸா கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால உங்களால மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். சரி வாங்க அடுத்த செட்டிங் நம்ம பாத்திரலாம். அப்புறம் உங்க போன்ல ஐ மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஒரு ஆப்புக்குள்ள போய்க்கோங்க. உங்க போன்ல இருக்க தேவையில்லாத வைரஸ் தான் இந்த ஒரு ஆப்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தொட்டா போதும். நீங்க உங்க போன்ல இருக்க எல்லா வைரஸ் அதுவே கிளீன் பண்ணி தந்துடும். உங்களுக்கு கிளீன் பண்ணி முடிச்சா நீங்க கீழே இருக்க டன் ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்பேஸ் கிளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. உங்க போன்லயே தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் தானே ஆட் ஆயிருக்கும். இந்த ஒரு கிளீன் அப் ஆல் தொட்டா நீங்க போதும். அவ்வளவுதான். உங்க போன்ல தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் ஆட் ஆயிரும் இருக்குல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணி தந்துடுது அதுவே. இப்போ நான் சொன்ன எல்லா சொல்யூஷனுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்க மொபைல்லயும் லேக் ஆகிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஃப்ரீ ஃபயர் எப்பயுமே ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை பை, டாடா கைஸ்.